ஆன்லைன் ஷாப்ஸ், ஃபுட் டெலிவரிஸ், க்ரோசரிஸ், மெயில்ஸ், போர்ட்டர் டெலிவரிஸ் இது எல்லாமே மெயின் ஸ்ட்ரீமாக பைக்கர்ஸை டிபெண்ட் பண்ணி அந்த சர்வீஸ் ரன் ஆகிட்டுருக்குது. அதிகமான பைக்கர்ஸ் இருக்காங்க. நேற்று ஒரு ஆக்சிடெண்ட்டை நம்ம கண்ணால் பார்த்தோம். ஸோ அதனால் ஒரு சின்ன அவேர்னஸ் அபவுட் த டெலிவரி பர்சன்ஸ். ஸோ என்ன அப்படின்னு சொன்னால், அவங்களுடைய ஆர்டர் எடுத்துகிட்டு அவங்க 15 மினிட்ஸ் ஆர் 30 மினிட்ஸ் டெலிவரி, ஃபாஸ்ட் டெலிவரின்னு சொல்லிட்டு கமிஷன் பேசிஸில் சேலரி பூஸ்டப்காகவும் அவங்களுடைய டார்கெட் அச்சீவ் பண்ணுறதுக்காக அவங்க என்ன பண்ணுறாங்க, டெலிவரிஸ் வந்து ஃபாஸ்ட்டாக டெலிவரி பண்ணுறதுக்கு அவங்க ஆசைப்படுறாங்க. இட்ஸ் தேர் ஜாப். தெர் இஸ் நத்திங் ராங் இன் இட். லொக்கேஷன்ஸ் எங்கே போகிறோம் அதெல்லாம் எதுவுமே அவங்க பார்க்குறதில்ல. ஜஸ்ட் வந்து ஆர்டர் எடுத்துகிட்டு ஆன் த வேலை எல்லாத்தையும் பார்க்குறாங்க. இதுதான் அவங்க செய்கிற பெரிய மிஸ்டேக். அவர் எடுத்த ஆர்டரை அவர் எங்கே கொண்டு போகிறோங்கிறத அவர் நோட் பண்ணவே இல்லை. ஸோ ஹப்பில் ஆர்டர் எடுத்துகிட்டு ஒரு லேண்டில் போயிட்டுருக்காரு வேகமாக. ஸோ அதே ரோட்டில் பேரலாக பார்க்கிங்ஸ் இருந்திருக்கு. கார் வந்து அங்கேருந்து எக்ஸிட் ஆச்சு. ஸோ அவர் அதை நோட் பண்ணவே இல்லை. அவர் எங்கே போகக்கூடிய லொக்கேஷன்ஸை அவர் வந்து ஃபோனில் நோட் பண்ணிவிட்டு போயிட்டு இருந்ததில் எதிர்த்தாப்பில் கார் ரிவர்ஸ் வந்தது அவர் நோட் பண்ணவே இல்லை. யூஸ்வலாக ரிவர்ஸ் வரவங்க அவங்களோட அட்மோஸ்ட் என்ன கவர் பண்ண முடியும் அந்த பேக் சைடில் பார்த்துட்டு வெளியே வருவாங்க. ஸோ கார் வெளியே வருதுன்னா அந்த ரோட்டில் யார் வராங்களோ அவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணிவிட்டு அவங்க பொசிஷன் வந்த பிறகு தான் அவங்க ரைடை கண்டினியூ பண்ணணும். இவர் வந்து அதை பார்க்கவே இல்லை. நேராக வண்டியில் மோதிட்டார். அவர் கீழே வந்துட்டார். வண்டி மேலே கார் ஏறிடுச்சு. ஸோ இந்த மாதிரி ரொம்ப ஒஸ்ட்டான சுச்சுவேஷன் எடுத்து பார்த்தோம். சொல்லக்கூடிய டிப்ஸ் என்னென்னா, போகக்கூடிய லொக்கேஷன்ஸ் எங்கே போகிறோமோ அந்த லொக்கேஷன்ஸை வந்து அவர் ஃபஸ்ட்டு நோட் பண்ணிடணும். மெயின் ரோட்ஸ் எது, எங்கே போய்ட்டு அடுத்த பிட் ஸ்டாப் எடுத்து அடுத்த இன்டர்னல் லொக்கேஷன்ஸ் எங்கெங்கே போகணுங்கிறதெல்லாம் அவர் முன்கூட்டியே டிசைட் பண்ணணும். அவர் யூஸ் பண்ணக்கூடிய ரோட்ஸோட ஸ்பீட் லிமிட்ஸ் அவர் கன்சிடர் பண்ணணும். முக்கியமான எந்த ஆப்ஸ் அவர் யூஸ் பண்ணுறாருங்கிறத ரொம்ப கவனமாக இருக்கணும். இப்போ ஜிபிஎஸ் சரியாக ஒர்க் ஆகலை, சில ஆப்ஸ் வந்து கரெக்டாக ஒர்க் பண்ணல அப்படின்னு சொன்னால் அது ரைட் லெஃப்ட்னு சொல்லிட்டு டைரக்ஷன்ஸ் வந்து மாற்றி கொடுத்துரும். ஸோ அவருடைய டெலிவரி வந்து டிலேஸ் ஏற்படும். ஸோ இந்த மாதிரி அவர் வந்து அவருடைய ஒர்க்கை எடுத்து செஞ்சாருன்னு சொன்னால் ரொம்ப பாதுகாப்பான முறையில் அவர் டெலிவரி செய்வார். அந்த சர்வீஸ் வந்து ஒரு நல்ல சர்வீஸாக இருக்கும். டிரைவிங் அண்ட் சேஃப் டெலிவரிஸாக அந்த ஒரு ஆர்டர் இருக்குங்கிறத நான் ரொம்ப நம்புகிறோம். முக்கியமான விஷயம் இதில் என்ன அப்படின்னா, அவர் எடுத்து போகக்கூடிய பொருள் ரொம்ப வேல்யூபிளாக இருந்துச்சுன்னா, இந்த மாதிரி ஆக்சிடென்ட் டைமில் எதுவும் ஆச்சுன்னு சொன்னால் அது அதனுடைய ரெஸ்பான்சிபிள் அந்த டெலிவரி பர்சன் மேலே தான் இருக்குது.